மறதி தரும் ஞானம். அருமையான தலைப்பு. மறதி என்கின்ற சத்தியம் இறைவன் படைக்கவில்லை என்றால் எந்த ஒரு மனிதனாலையும் ஒருபோதும் வாழ இயலாது. எப்படி போன பிறவியில் வாழ்ந்த ஞாபகங்கள் அடுத்த பிறவியில் இல்லையோ, அதனால தான் நிம்மதியாக வாழவே முடியுது. இல்லை வாழ முடியாது. நான் இதை என்ன மீன் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். இந்த மறதிங்கிற விஷயத்தை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தொடர்ந்து நீங்க புதுசா பிறந்த மாதிரி ஒவ்வொரு சனமும் வாழ்ந்தா எப்படி இருக்கும்? நீங்க இப்பதான் பிறக்கிறீங்க அப்படின்னா அந்த அந்த சனமே எப்பொழுதுமே இருந்தா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையுடைய உற்சாகத்தில் இருப்போம் நம்ம. அதை தான் நான் மீன் பண்ண வரேன் மறதி என்று. அதை சொல்லுது மட்டும் இல்லாமல் அதுக்கான வழியையும் சொல்கின்றேன், என்ன பண்ணணும் அப்படின்னு. என்னுடைய வாழ்க்கையில் நான் இதை தான் செஞ்சிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு சனமும் நான் இப்பொழுதுதான் பிறந்திருக்கின்றேன், நான் உற்சாகத்தோடு வாழ்க்கையை கொண்டாடி கொண்டிருக்கின்றேன். குழந்தை இந்த தன்மையில தான் வாழுது. கடந்த காலத்தை பற்றி எந்த ஒரு துக்கமோ கவலையுமோ கோபமோ எரிச்சலோ எதை பற்றியும் இல்லாது, எதிர்கால வாழ்க்கை பற்றிய பயமோ ஆசையோ பேராசைகளோ இல்லாது, நிகழ்காலத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு உத்வேகமாக வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த தன்மையை நம்ம மெச்சூராக எடுத்துட்டு போகிறது தான் நான் சொல்கிற சப்ஜெக்ட். நான் சொல்கிற கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்க, அது புரியும். முதல் விஷயம், ஏன் இறை சக்தி போன பிரிவில் இருக்கிற ஞாபகங்களை அடுத்த பிரிவில் தருவதில்லை? ஏன்? எதனால் அதை ஞாபகத்தை அழிக்கிறாரு? ஒரே ஒரு காரணம்தான். மனித பிறவியை படைத்ததே சதா ஆனந்தத்தை உணர்ந்து ஆனந்த கொண்டாட்டத்தோடு வெளிப்படுத்துவதற்காக மட்டும்தான் இறைசக்தி நம்மளை படைத்ததே தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. எப்பவுமே நீ ஆனந்தமாக இருக்கணும். நீங்களே நினைச்சு பாருங்க. இப்போ வாழ்கின்ற வாழ்க்கையில் கூட மறதி மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்டாக உங்களுக்கு இருக்குது. ஒரு சமுதாய வாழ்க்கையில் வாழும்போது ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா அதோடைய தாக்கங்கள் நடக்கும்போது ரொம்ப ஆழமாக இருக்கும். ஆனால் நாட்பட அது குறைய ஆரம்பிக்கும். ஒரு வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சுன்னா இன்னமும் ரிலாக்ஸ் ஆகும். ஆனால் அதோடைய சில பேர் அதை வச்சிருப்பாங்க, ஒரு 10% 20% வச்சிருப்பாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த மறதிங்கிறது தானாவே நடக்குங்கிற நான். இந்த மறதியை நம்ம வாலண்டரியாக உருவாக்க முடியுங்கிற நான்.
இதுக்கான ஞானம் தான் நான் சொல்ல போற சப்ஜெக்ட். உறவுகள் சார்ந்தோ, தொழில் சார்ந்தோ, ஆரோக்கியம் சார்ந்தோ, ஆன்மீகம் சார்ந்தோ, இறைவன் சார்ந்தோ, இந்த 5 விஷயத்தில் நம்ம ஈடுபட்டு இருக்கிறோம். இந்த 5லுமே எந்த பதிவுகளும் இல்லாமல், எந்த பதிவுகளும் உள்ளுக்குள் பாதிப்பு இல்லாமல் நீங்க வாழ்ந்தா தான், அந்த மறதி வந்தா தான் நீங்க சுதந்திரமா வாழ முடியும். எய்தர் பிளஸ் ஆர் மைனஸ். உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிளஸ் மைனஸ் ரெண்டுமே சொல்றேன். எதுவுமே உள்ளுக்குள்ள பதிவுகள் இல்லாத பதிவுகள் என்பதே உணர்ச்சி முடிச்சுகள் தான். நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னா, உங்களை நினைச்சோன்னு எனக்கு ஆனந்தம் தான் பொங்கும், எந்த நினைவுகள் வராது. பிளஸ் மைனஸ் எதுவுமே இருக்காது. எனக்கு என் வாழ்க்கையில் எதிராளிகள், துரோகிகள் அல்லது எனக்கு கஷ்டம் கொடுத்துன்னு ஒருத்தர் யாருமே இல்லவே இல்லை என் லைஃப்ல. ஏன்னா அந்த மாதிரி எனக்குள்ள பதிவே வர்றதில்லை. சிறிதளவும் எனக்குள்ள வராம பார்த்துக்கிறேன். நான் செய்த முதல் வேலையே இதுதான். ஒரு ஞானி, ஒரு குருநாதருடைய தன்மையே இப்படிதான் இருக்கணும். காரணம் என்ன தெரியுமா? எல்லா பதிவுகளுக்கும் காரணம் நம்ம தான் பொறுப்புன்னு நினைச்சோம்னா எந்த பதிவு வராம பார்த்துக்குவோம். வாழ்க்கையில எல்லா வகையான துக்கங்களுக்கும், கவலைகளுக்கும், பொறுப்பெடுக்காத தன்மைக்கும், உழைக்காததுக்கும், உழைச்சதற்கும், எல்லா விஷயத்துக்குமே நீங்க தான் பொறுப்புன்னு நினைச்சீங்கன்னா நீங்க தெளிவா இருப்பீங்க. நம்ம யாரையாவது கை காமிச்சோம், பதிவு ஆரம்பிச்சு அர்த்தம். இறைவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகப்பெரிய ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்காரு. எந்த ஒரு பதிவுகளையும் அதை தூக்கி வெளியேறக்கூடிய ஞானத்தையும் சத்தியத்தையும் சொல்லி கொடுத்துருக்காரு. நீங்க எதை வேணா பிடிச்சு வைக்கலாம், எதை வேணா தூக்கி போடலாம். உங்களுக்கு சுதந்திரம் உண்டு. நான் சொல்றது புரிஞ்சுதுன்னு பாருங்க. எந்த ஒரு இன்கம்ப்ளீஷன் உணர்ச்சி முடிச்சுகளே இல்லாத தன்மை நினைச்சு பாருங்க. சதா பொங்கிக் கொண்டே இருக்கும் ஆனந்த உணர்வு. பரிபூரணம். ஒரு கேள்வி, ஏன் நமக்கு போன பிரிவில் நடந்தது ஞாபகம் இல்லை, எப்படி இந்த பிரிவில் நடக்கிறதெல்லாம் மறதி வந்துகிட்டே இருக்கு, என்னமோ நடக்குது. என்ன நடக்குது? உயிர் தன்மையானது பேரானந்தத்தில் இருப்பதினால் எந்த பதிவுகளும் அதில் பதியாது. இது அடிப்படையான சத்தியம். மனித பிறவியிலேயே ஒரு மனிதனுக்கு இறைவன் தந்த மிகப்பெரிய கிஃப்ட் இந்த உயிர் தான். இந்த உயிரும் இந்த சரீரம் தான். இறை சக்தி உன்னை படைச்சதுலயே நிறைவாயிடுச்சு. உங்களை படைச்சதுலயே நிறைவாயிடுச்சு. அப்பா, மனித பிரிவு இந்த ஜீவனுக்கு கொடுத்தாச்சுப்பா, அது பேரானந்தத்தில் இருக்கு. கேட்பதற்கு ஒன்றுமில்லை அப்படிங்குது, உணர்வதற்கு மட்டும்தான் உண்டுங்குது இறைசக்தி. நான் சொல்றது புரியுது? பரம்பொருள் இறைசன் சதாசிவ பரம்பொருள் இந்த பேரானந்தத்திலே இருக்காரு. அதுல இருந்து என்ன பண்றாரு? அதுல இருந்து ஒரு ஜீவத்தன்மையை, ஒரு உயிர் தன்மையை படைக்கிறாரு. அந்த உயிர் எப்படி இருக்கும்? ஆனந்தமா தான் இருக்கும்.
அந்த ஆனந்தத்தை உணரக்கூடிய சரீரத்தை படைக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க, மூலக்கூறு ஆனந்தத்தை வைத்து அதை உணரக்கூடிய சரீரத்தை படைக்கிறதா மனித பிறவி. நல்லா உள்வாங்கிங்க. ஒரு குயவன் ஒரு 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 மண்பாண்டம் அல்லது ஒரு ஒரு உருவத்தை படைக்கிறாருன்னா மனசுக்குள்ள முதல் உருவம் இருக்கும், அப்புறம் தான் அந்த மண்பாண்டத்தில் வரும், அந்த மண்ணில் வரும், இல்லை வராது இல்லை. அதே போல ஈசனுடைய இறைத்தன்மையுடைய உணர்வு பேரானந்தமயமானது. அதுலேருந்து ஜீவன் எடுக்கிறாரு, அது ஆனந்தமாக தான் இருக்கு. இது உணரக்கூடிய சரீரம் படைப்புன்னு பார்க்குறாரு, அதுக்காக சரீரத்தை படைக்கிறாரு, அதுக்காக மனசை படைக்கிறாரு, அதுக்காக தான் வாழ்க்கையை படைக்கிறாரு, அதுக்காக தான் உறவுகளை படைக்கிறாரு, அதுக்காக தான் பூமியை படைக்கிறாரு. அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. நீங்க கஷ்டப்படுற மாதிரி அவர் கஷ்டப்படுறது இல்லை. ஏன்? அவருக்கு தெரியும் அது எல்லாமே ஆனந்த நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் கஷ்டம் ஒன்று இல்லவே இல்லை. இதே ஆனந்தம் இந்த உயிர் வெறுப்புல படைச்சிருந்தாரா நம்ம சொல்லலாம். இல்லையே, குழந்தை பிறக்கும் போது தேஜஸ்ல பிறக்குதே, உச்சக்கட்ட ஆனந்தத்தை வெளிப்படுத்துதே, சிரிச்ச முகத்தோடு. இந்த முகம் தலை முதல் உச்சந்தலை முதல் பாதம் வரை மின்னுது, தகதக தகன்னு இந்த ஆனந்த சக்தி. இந்த மறதிங்கிற விஷயத்தை நான் சொல்ல வர்றதே, இந்த ஆனந்த லயத்தில் இருக்க இருக்க எந்த ஒரு உணர்ச்சி முடிச்சும் பதியாமல் மறதியை தந்து உங்களுக்கு விடுதலை தருகின்றதுங்கிறது. எப்படி பார்த்தாலும் ஒரு மனுஷன் துக்கத்திலேயே ரொம்ப வருஷம் வாழ முடியாது. ஒரு 5 நாள் துக்கத்துல 6 நாள் கொஞ்சம் சந்தோஷம் வரதான் செய்யும். சிறிதளவாத ஆனந்தம் பொங்க தான் செய்யும். அதனாலதான் மனிதனுக்கு இயற்கையாகவே சந்தோஷம், மகிழ்ச்சி, சுதந்திரம், ஆனந்தம்ங்கிறது பிடிக்குது டிஃபால்ட்டா. எந்த ஒரு மனிதன் இந்த ஆனந்தம் என்கின்ற உயிர்த்தன்மையில் கனெக்ட் ஆகி இந்த உயிர்த்தன்மையை உணர வைத்து உணர்ந்து வாழ்கின்றார்களோ, இந்த மறதி என்கின்ற அல்டிமேட் கிஃப்ட் கிடைச்சிடும். வாழும்போது போன பிரிவில் நடந்தது மறதி ஏற்பட்டு இப்பிரிவில் நடக்கிறது ஒன்று, வாழும் போதே மறதி இருக்கும். நான் சொல்ற மறதி விடுதலை. நீங்களும் நினைச்சு பாருங்க, கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா கசப்பான சம்பவமும் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. எப்படி இருக்கும்? அப்படியே பேரானந்தமாக இருக்கும், சுதந்திரமாக இருக்கும். போட்டுக்கிட்டு கொயின்ட்டு. நல்லா புரிஞ்சுங்க, ஒரு மனிதன் எதிர்பார்ப்பது இதை தான் எதிர்பார்க்குறான், சுதந்திரமான விடுதலை. கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட துக்கங்கள், கவலைகள், குழப்பங்கள், பாதிப்புகள், இதுதான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய இழப்பும் கூட. அதனால மனுஷன் சொல்கிறான், எனக்கு நிம்மதி வேணும்னு கேட்கறதுக்கு காரணமாக தான். எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுங்களே. நிம்மதியாக இருக்க விடுங்கிறது முதல் நம்ம தான் நிம்மதியாக இருக்கணும், வெளியில். எச்சூழலில் வாழ்ந்தாலும் சரி, நல்லா புரிஞ்சுங்க, எச்சூழலில் நீங்கள் வாழ்ந்தாலும் சரி, உங்களை நீங்களே இந்த ஆனந்தத்தில் லயப்படுத்தி விடுதலையா உணரல அப்படின்னா நம்ம வாழ்றதே வேஸ்ட். அப்ப எதுக்காக வாழணும்?
உங்களால் உங்களையே சுதந்திரமாக வச்சுக்க முடியல. எதுக்காக பர்பஸ்? நம்ம நினைக்கிறோம் அது சரியாச்சுன்னா நான் சுதந்திரம் இருப்பேன், இது சரியாச்சுன்னா சுதந்திரம் இருப்பேன். அது ஆகாது. அதை முதல் புரிஞ்சுக்கணும். ஏன் ஆகாது? நம்ம ஒன்று எதிர்பார்ப்போம், அவங்க ஒன்று எதிர்பார்ப்பாங்க. எப்படி சரியாகும்? மனிதனுக்கு மனிதன் எதிர்பார்த்துட்டு இருப்பான். நீங்க நினைக்கிற மாதிரியே அவங்க நினைப்பாங்கிறீங்களா? அது நடக்குமா? யாருக்குமே நடக்காது. நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. ஆரோக்கியம் சார்ந்த எந்த பதிவுகளும் இல்லாத சுதந்திரத்தன்மை, சமுதாய வாழ்க்கை சார்ந்த, உறவுகள் சார்ந்து, செல்வத்தை சார்ந்து, ஆன்மீகம் சார்ந்து, யாரை நினைச்சாலும் சரி, உள்ளுக்குள்ள எந்த ஒரு துக்கமும் கவலையும் குழப்பமும் இல்லாத சுதந்திரத்தன்மையை உணர்வது தான் அடிப்படையான முதல் வேலை. நீங்க உங்களை தயார்படுத்தாம வாழ்க்கை போய் நல்லா வாழ்றேன்னா எங்க போய் வாழ்றது? இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னா பிளே கிரவுண்ட் ரெடி, ஆடிட்டோரியம் ரெடி, எல்லாம் ரெடி, லைட் ரெடி, எல்லாம் ரெடி, பேட் ரெடி. விளையாட தெரிஞ்சால் தான் அந்த விளையாட்டு விளையாட முடியும். விளையாட தெரியாத விட்டுட்டு போய் கேப்லாம் போட்டு எல்லாம் கார்டெல்லாம் போட்டு எல்லாம் மாட்டி வச்சுப்பா, ஆனால் விளையாட தெரியாது சாமிஜி, அந்த மாதிரி இருக்கு. இதை அடிப்படையாக உணருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. இதுக்கு என்ன செய்யணுங்கிறத மீண்டும் மீண்டும் நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். உன் இருப்பில் நிலை பெறுங்கள். உன் இருப்பே உன் சொத்து. உன்னுள்ளே இருக்கக்கூடிய பேரானந்தத்தை உணர்ந்து அதிலேயே லயமாகி அதிலிருந்து வாழ்க்கை பார்க்க கற்றுக்கிட்டா மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய இந்த சுதந்திரமான ஜாய் இருக்கும். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. ஆனந்த உணர்வுலேருந்து நீங்கள் எல்லா செயலையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்கம்ப்ளீஷன்ஸும் பதியாது, எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் பதியாது. அது ஆனந்தமாக இருந்து சந்தோஷமாக கொண்டாடுவீங்க. இதே அந்த கடந்த கால வாழ்க்கையுடைய உணர்ச்சி முடிச்சிலேருந்து பார்த்தோம்னா எதை பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். எதை பார்த்தாலும் நமக்கு என்னவோ ஒரு பெண்டிங் ஃபைல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும், எதிர்பார்ப்பு வந்துக்கிட்டே இருக்கும். எதிர்பார்ப்பு வருதுனாவே முடிஞ்சிச்சு. வாழும்போதே மறதி என்கின்ற சுதந்திரத்தன்மையான விடுதலையை உணர வேண்டும். எதிலிருந்து? உணர்ச்சி முடிச்சுகளிலிருந்து. இது முதல் விஷயம். விடுதலை அடைந்து வாழக்கூடிய தன்மை ஆனந்த உணர்வு.